ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம் ஆண்டவராய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் உங்க எல்லாரையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே நான் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனத்துக்குள்ளாக நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா வேண்டுதலுக்கும் பதில் தரக்கூடியவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அநேக காரியங்களை நம்முடைய உள்ள என்ன செய்யுது? அசை போட்டு கொண்டே இருக்குது, சுமந்துகிட்டே இருக்குது. நிறைய தேவைகள், நிறைய காரியங்கள் நமக்குள் எப்போதும் நமக்குள் அது என்ன செய்கிறது? பலவிதமான காரியங்களை உருவாக்கி கொண்டே நம்முடைய இருதயமானது இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் இந்த இதயத்துக்கு ஒரு விடுதலையை தரும்படியாக வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருகிறது. ஆமென். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு நேராக நாம் வாசிக்கலாம். நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே தேவன் உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தேவைகளின் மத்தியில நாம பயணிக்கிறோம். ஹல்லேலூயா. நிறைய தேவைகள், நிறைய காரியங்களை நம்ம உள்ளத்துல சுமந்து கொண்டே தான் வந்திருக்கிறோம். இதுக்கு நடக்கணும், அது நடக்கணும், இது கிடைக்கணும் அப்படின்னு எவ்வளவோ காரியங்களை நாம உள்ளத்துல வேண்டிக் கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடியவர். எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்க கூடியவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த நல்ல கடவுள், இந்த நல்ல ஆண்டவர் நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் அவர் அறிந்து நிறைவேற்றுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த தேவைகள் அப்படி நமக்குள்ள வரும் பொழுது, அந்த தேவைகள் என்று நமக்குள்ள வரும் பொழுதே நமக்குள்ள என்ன உருவாகும்? முதல்ல உங்களுக்கு ஒரு தேவை உருவாகுதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தேவை உருவாகும் பொழுதே அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். தேவைகள் என்று நமக்குள் எப்பொழுதும் வர ஆரம்பிக்கிறதோ, இந்த தேவைகள் வரும்போது முதல்ல என்ன வரும் சொல்லுங்க? முதல்ல நமக்குள்ள என்ன வரும் அப்படின்னா, இவங்க இருக்கிறவங்களுக்கு உங்க பிள்ளைக்கு ஒரு திருமண காரியம் ஏற்பாடு செய்றீங்க. உங்க பையனை ஒரு படிக்க வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு, உங்க பையனுக்கு உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு நீங்க ஒரு உள்ளத்துல விருப்பத்தோடு கூட நீங்க முதல்ல அந்த தேவையை குறித்து சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்கள். தேவை என்னது? கல்யாணம், திருமணம் முடியணும். தேவை என்னது? படிக்க வைக்கணும். இந்த தேவை என்று மனசுல வந்த உடனே முதல்ல நமக்கு என்ன வருது தெரியுமா? கவலைகள் ஆரம்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. இதை எப்படி நடத்துவேன்? இது என்ன ஆகும்? இது எப்படி ஆகும்? இது சரியா முடியுமா, முடியாதா அப்படின்னு நிறைய தேவைகள் நமக்குள்ளாக, அந்த தேவைகளுடைய விளைவுகள் கவலைகளை உருவாக்கி விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. கவலைகளால் நாம் பாதிக்கப்படுகிறோம். கவலைகளால் நாம் வருத்தப்படுகிறோம். கவலைகள் நம்முடைய இருதயத்தை ஆட்டி படைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. கவலைகளால் நாம் பாதிக்கப்படுகிறோம். கவலைகளால் நம்முடைய இருதயத்துல என்ன உருவாகிறது என்றால் பலவிதமான கேள்விகள் உருவாகிறது. ஹல்லேலூயா. நான் பைபிள்ல உங்களுக்கு ஒரு உதாரணமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த பகுதியை நான் வாசித்த பொழுது தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். வாசிங்க பாப்போம். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா
6ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் எடுத்து வாசிங்க. 4வது வசனத்தை படிங்க பாப்போம். 5ஆம் வசனம், இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் வருவதை கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் இயேசு கேட்டார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் பிலிப்பை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு? எப்பா, இந்த நிறைய மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க, நிறைய ஜனங்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு உணவு எப்படி கொடுக்கிறது? இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறதா இருந்தா, உணவு கொடுக்கிறதா இருந்தா அப்பத்தை நம்ம எங்க இருந்து வாங்கலாம் அப்படின்னு ஆண்டவரிடத்திலே ஆண்டவர் பிலிப்பிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், இதே போன்ற ஒரு கேள்வியை உங்ககிட்ட ஆண்டவர் கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கேள்வி கேட்கறியாப்பா, இந்த இத்தனை ஜனங்கள் இருக்காங்கப்பா, இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேருக்கு நீங்களே உணவு கொடுக்கணும், எங்க இருந்து இவங்களுக்கு அப்பம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். இந்த கேள்வியை கேட்ட உடனே பாருங்க, இந்த கேள்வி உடனடியாக இதுக்கு இந்த பாருங்க, பிலிப்புக்கு இவ்வளவு பெரிய ஒரு தேவை இருக்குங்கிற எண்ணம் வந்துட்டு. பிரைஸ் தி லார்ட். உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பாருங்க, வாஸ்து பாருங்களேன். இந்த கேள்வியை கேட்ட பிலிப்பு சொன்னாரு, இவர்களுக்கு 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டு கூட கிடைக்காது. பாத்தீங்களா? நமக்கு தேவைன்னு ஒண்ணு முன்னால வந்த உடனே அந்த தேவைகள் நமக்கு என்ன கொண்டு வந்துட்டு குறைவான மதிப்பீடுகளோடு தான் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு தேவை வந்த உடனே நமக்குள்ள என்ன வந்துருது? சிலர்ல நிறைய பேர் பாருங்க, நிறைய வருமானம் வாங்குவாங்க, கை நிறைய சம்பளம் வாங்குவாங்க. நான் அன்னைக்கு பாக்குறேன், ஒரு டீச்சர் நல்ல அரசு பணியில இருக்காங்க, கணவரும் ஒரு ஆசிரியர், 2 பேரும் மாதம் எப்படி பார்த்தாலும் ஒரு அவங்க நல்ல ஒரு பல வருடமா அவங்க ஆசிரியர் பணியில இருக்கிறாங்க. எப்படியும் ஒரு 180 2 பேர் சேர்ந்து வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எப்படியும் ஒரு வச்சுக்கோங்க, அவ்வளவு வருமானம் இருக்கு, ஒத்த பயதா இருக்கான். நான் கேட்கிறேன், என்ன அப்புறம் டீச்சர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்னத்த இருக்கும் போங்க. பிரைஸ் தி லார்ட். இங்க 2 வீடு இருக்கு, அங்க 2 வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா பாருங்க, அவங்க சொல்றது தெரியுமா? ஒண்ணுமே காண மாட்டேங்க, எல்லாம் லோனுக்கே போயிருது, எல்லாம் இஎம்ஐயா போகுது. பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, இவர்களுக்கு முன்பாக எப்பொழுதும் எப்படி இருக்குது? கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறோம். பக்கத்துல கை குடிச்சலுங்க, எங்க உட்கார்ந்தாலும் மனசு கணக்கு போட்டுக்கிட்டே தான் இருக்குது. அப்படிதானம்மா? இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், ஆண்டவருடைய ஆலயத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா மனசு என்ன செய்யுது? கணக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த மாசம் கடைசியா இப்படி இருக்குன்னா அடுத்த மாசம் எப்படி இருக்கும்? திருவிழா எல்லாம் இருக்குதே, அது இருக்குதே. பிரைஸ் தி லார்ட். நிறைய கணக்கு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். பிள்ளை வளர வளர பிள்ளைய பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு கணக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில இந்த பிலிப்பை போல அந்த ஜனங்களை பார்த்த உடனே, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அவருக்குள்ள ஒரு மனக்கணக்கு ஓடிச்சு. 200 தெனாரியத்துக்கு வாங்கினாலும் இது ஒரு சின்ன துண்டு கூட இவங்களுக்கு கிடைக்காதே அப்படின்னு ஒரு மனநிலை அவருக்கு இருக்கிறது. இதுதான் கவலையின் மனப்பான்மை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க, தேவைகளை நினைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன வந்துட்டு? கவலை வந்ததுன்னா நீங்க நிம்மதியா வாழ முடியுமா? சொல்லுங்க. கவலை ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அவன் இந்த உலகத்துல ஒரு நாள் நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். அல்லேலூயா. கவலையோடு வாழ்கிற மனிதர்கள் நிம்மதியாக வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், நம் பைபிள்ல ஒரு அழகான சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த பகுதியை நான் தியானித்து விட்டு நான் உங்களுக்கு கடந்து செல்கிறேன். அல்லேலூயா. ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய அந்த விடுதலையை பெற்றார்கள். அல்லேலூயா. விடுதலையை பெற்று இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் செங்கடலெல்லாம் தாண்டி அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். உடனே அவங்க பாக்குறாங்க, ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய முறையீடு மோசேட்ட வைக்கிறாங்க. மோசே, எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, என்னப்பா நீ இப்படி கூட்டு வந்து எங்களை சாவடிக்கிறதுக்காக கூட்டு வந்திருக்க? உன்னை நம்பி வந்தோம் பாரு, இந்த ஆண்டவனை நம்பி வந்ததுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும் என்று அவர்கள் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள்.
உடனே மோசே என்ன பண்ணாருன்னா ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணார். உடனே ஆண்டவர் சொன்னாரு, இந்த பார், இவன் எல்லாருக்கும் நான் சாப்பாடு கொடுக்க போறேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு நான் என்ன கொடுக்க போறேன்? உணவு கொடுக்க போறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். என்ன கொடுத்தாரு சொல்லுங்க, என்ன கொடுத்தாரு? ஆனா ஆண்டவர் இந்த மன்னாவை கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு நிபந்தனை வைத்திருந்தார். நல்ல லிசன், நல்ல கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவை கொடுக்கிறதுக்கு முன்னால மோசேயை பார்த்து சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கு போய் நீ சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? நீங்க போங்க, உங்களுக்கு வான தூதர்களுடைய உணவாகிய மன்னா, அப்பம், என்ன மன்னா, மன்னா அப்படின்னு சொன்னா, மன்னா தான் சொன்னா, அந்த மன்னாவை நான் உங்களுக்கு தரப்பேன். இவங்க போய் பார்க்கணும், அதை போய் எடுத்துக்கணும், அவரை கலெக்ட் பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். இதான் அவங்க வேலை. ஆனா அதுக்கு முன்னால ஆண்டவர் சொன்னார், என்ன செய்ய தெரியுமா? ஒவ்வொருவனும் அவன் அவனுடைய குடும்பத்துக்கு தேவையானதுதான் எடுக்கணும். புரியுதா? அவன் குடும்பத்துக்கு நம்ம 3 பேர் இருக்கோம்னா 3 பேருக்கு தேவையானதை எடுக்கணும். சரி, எடுத்தது என்ன பண்ணணும்? அன்று இரவு முடிவதற்குள்ள சாப்பிட்டு முடிக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, அன்று முடிவதற்குள்ள அன்னைக்கு உள்ளத என்ன செய்யணும்? சாப்பிட்டு முடிக்கணும். எவனுமே அடுத்த நாள் காலை வரை அதை என்ன செய்யக்கூடாது? வைக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். சரி, ரெண்டாவது சொன்னாரு, சனி நீங்க ஓய்வு நாளுக்கு என்ன செய்யணும்? அங்க போய் சுத்தி முத்தி பார்க்க கூடாது. ஓய்வு நாள்ல ஏதாவது கிடைக்கா, ஏதாவது கிடக்குமா அப்படின்னு பார்க்க கூடாது. ஓய்வு நாள் என்னுடைய நாள், அதனால ஓய்வு நாளை பரிசுத்தமா என்ன செய்யணும்? அனுசரிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதனால நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அதுக்கு முந்தின நாளே நீங்க கூட ஒரு மடங்கு என்ன செஞ்சுக்கோங்க. உங்க பையன் உங்க வீட்டுல 3 பேர்னா 3 பேருக்கு 3 பொடி எடுக்கீங்கன்னா இன்னைக்கு என்ன செய்யுங்க? 6 பொடி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ அப்படி நீங்க அதை சேகரிப்பது அடுத்த நாள் அது நல்லா இருக்கும் அப்படின்னு அனுப்பிட்டார். பிரைஸ் தி லார்ட். மோசே சொன்னார், ஜனங்கள் போனாங்க, எங்கும் பார்த்தாங்க, அப்படியே பனித்துளி போல எங்கும் பரவி இருந்த மன்னாவை கலெக்ட் பண்ணாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் மன்னாவை எடுத்தாங்க. தேனிலும் இனிமையா இருந்ததாம். அப்படிப்பட்ட ஒரு சுவை உள்ள அந்த மன்னாவை அவங்க சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா அடுத்த நாள் மோசே ஆண்டவர் கூப்பிட்டாருங்க, வா, என்னப்பா இவங்க, இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்காங்க? இவர்களுக்கு நான் மன்னாவை கொடுத்தும் இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க? எப்படி இருந்தாங்க அப்படின்னா, நீங்க இருக்கிற மாதிரி தான். பிரைஸ் தி லார்ட். நாம இருக்கிற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. அவங்க இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு நாம இருக்கிறோம். என்ன பண்ணாங்க பாருங்க, நம்மள மாதிரி ஆளு, என்னைய மாதிரி ஆளு போனா பார்த்தா எங்க வீட்டுல எத்தனை பேர்? 5 பேர். ஆகா, 5 பேர் எடுத்துட்டு பார்த்தான். எடுத்துட்டு வந்து வீட்டுல உள்ள எல்லாரும் பார்த்து சொன்னா, இங்க பாரு, இன்னைக்கு சோறு கிடைச்சிருக்கு. ஒருவேளை நாளைக்கு காலையில கிடைக்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? பட்டினி தான் கிடக்கும். நம்ம காலையில பூவாவுக்கு நம்ம என்ன செய்யணும்? சிங்கி தான் அடிக்கணும். அதனால என்ன பண்ணு, இங்க பார், பாதி வயிற்றுல தூங்கிரு, கொஞ்சம் கொஞ்சம் ஆபாம சாப்பிட்டுட்டு மிச்சத்துல என்ன செய்ய? மூடி வை. நாளைக்கு ஒருவேளை திடீர்னு கடவுள் தூங்கிட்டாருன்னா, அவர் ரெஸ்ட் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோ, அப்புறம் மன்னா வரலன்னு வச்சுக்கோ, நம்ம பூவாவுக்கு என்ன செய்யறது அப்படின்ட்டு நீங்களும் நானும் எப்படி பிரிட்ஜில் அடைச்சு வைக்கிறோமோ அத மாதிரி என்ன செஞ்சிட்டான்? அவனும் அடைச்சு வச்சுட்டான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. என்னாச்சு? அடுத்த நாள் காலையில பார்த்தா அதெல்லாம் புழுத்து போயிட்டு. அடுத்த நாள் புழுத்து போச்சு. இன்னொருத்த சிலர் என்ன பண்ணா, போனா 5 பேருக்கு எடுக்கணும், பார்த்தான் 5 பேருக்கா 50 பேருக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வாரி இறைச்சி கட்டி கொண்டு வந்தானா. இப்ப பைபிள் சொல்லுகிறது, கடவுள் மனம் வருந்தினார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த வார்த்தை எவ்வளவு அழகாக நமக்கு காண்பிக்கிறதுன்னு பாருங்க. நீங்க விடுதலை பயணம், தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்க திருப்பிக்கோங்க. நீங்கள் விடுதலை பயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 16ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 31ஆம் வசனத்தை படிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தார் அதனை மன்னா என்று பெயரிட்டு அழைத்தனர். அது கொத்தமல்லி போன்ற வெண்ணிறமாயும் தேன் கலந்து ஆக்கிய பணியாரம் போன்றும் சுவையாயும்
இருந்தது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, ஹalleluya. ஆனா இவன் எப்படி இருந்தான் தெரியுமா? 27 வசனத்தை படிங்க. 7ஆம் நாளில் மக்கள் சிலர் சென்று உணவு சேகரிப்பதற்காக வெளியில் சென்றனர், ஆனால் எதையும் காணவில்லை. ஆண்டவர் மோசே நோக்கி, எவ்வளவு காலம் என் கட்டளைகளையும் சட்டங்களையும் கடைபிடிக்காதிருப்பீர்கள்? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க இந்த வார்த்தையை பாருங்க. அவர்களுக்கு என்ன மனநிலை இல்லைன்னா, கடவுளை நம்புகிற மனநிலை இல்ல, அவர்களுக்கு நாளைய தினத்தை குறித்து கவலை. பிரைஸ் தி லார்ட். இந்த தேவை இன்னைக்கு கிடைச்சது போதும் அப்படிங்கிற மனநிலைமை இல்லாம இன்னும் வேணும் இன்னும் வேணும். ஒருவேளை நாளைக்கு கிடைக்கலன்னா சிலர்லாம் இருக்காங்க பாருங்களேன், இன்னும் 50 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு நினைச்சாங்க, இன்னைக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைய வாழ்க்கையை குறித்த சிந்தனை உங்களுக்கு வேணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கடவுள் அன்றாடம் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தும் அந்த மன்னாவை அவர்கள் என்ன செய்யல? மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளாமல் கடவுளுடைய கட்டளையை மீறினார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட இப்படிதான். இந்த தேவைகள் அப்படின்னு நம்ம முன்னால எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் பார்த்த உடனே பயந்து போய் அநேகர் கவலைகளின் மத்தியிலே வாடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். என்னாகும் என்னாகும் என்னாகும், எப்படி ஆகும் எப்படி ஆகும், அப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமான்னு சொல்லி எல்லாத்துக்குள்ள ஏதோ ஒரு பய உணர்வு உருவாகி விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க, இஸ்ரவேல் மக்களை போல இருக்க கூடாது. இந்த பிலிப்பை போல 200 தெனாரியத்துக்கு வாங்கினாலும் ஒரு அப்பம் கூட என்ன செய்யாது, ஒரு துண்டு கூட கிடைக்காது என்பது போல நீங்கள் பேசிக்கொண்டு இருப்பதனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் தடைபட்டு போகிறது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு ஒண்ணு தெரியணும். என்ன தெரியணும் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளையும் உன் பரலோக பிதா அறிந்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ எது வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? அவர் ரெடியா வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற எல்லாரும் பாருங்க, இன்னைக்கு உலகத்துல சில பேர் கொஞ்சம் வெற்றி பெற்ற உடனே அவங்க ஆபூன்னு பேசுவாங்க. ஆனா ஒரு முறை இந்த நம்முடைய மறைந்த ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அவர் எர்ணாகுளத்துக்கு வந்திருந்த பொழுது அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு ஜனாதிபதியா வருவீங்கன்னு எப்பமாவது நினைத்து இருக்கிறீர்களா? அவர் அழகாக சொன்னார், இதெல்லாம் கடவுள் இறைவனுடைய நகர்த்துதல். பிரைஸ் தி லார்ட். யாருடைய அருட்கொடை? கடவுளுடைய இரக்கம். கடவுள் என்னை நகர்த்துகிறார். இங்க இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில இவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கீங்கன்னா இந்த முன்னேற்றத்துக்கு காரணம் யாரு? நீங்க நினைச்சபடி இல்ல, நீங்க பெரிய பிளான் பண்றதுனால ஒண்ணு இல்ல. அல்லேலூயா. நீங்க உலகத்துல சில நேரங்கள்ல நம்ம இன்னைக்கு மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை காமிக்கிறாங்க. நீங்க பாருங்க, அது செல்வந்தர் அவரை மாதிரி இவரை மாதிரி இந்த விளையாட்டு வீரர் மாதிரி அப்படின்லாம் சிலரை காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில இறைவன் உங்களை நகர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். என்னை இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்து இருக்கிறார், நம்மை ஊழியத்துக்கு அழைத்து இருக்கிறார், கடவுள் பணிக்கு அழைத்து இருக்கிறார், இறைவனை அறிகிற அறிவுக்குள்ளாக அழைத்து இருக்கிறார். இது எல்லாமே நம்முடைய சுய சித்தத்தினால் அல்ல, தேவன் ஆண்டவர் ஏற்கனவே குறித்து வைத்தது நடந்து கொண்டிருக்கிறது. கை தட்டுங்கப்பா. அல்லேலூயா. அதனாலதான் அந்த வசனம் சொல்கிறது, நீங்கள் வேண்டுவதற்கு முன்பே உங்கள் தேவைகள் என்ன என்பதை உங்கள் பரலோக பிதா அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நீங்க அதுல யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு அழகாக காண்பித்து இருக்கிறார். யோவான் நற்செய்தி 6:6 படிங்க. தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும்
அவரை சோதிப்பதற்காக இந்த கேள்வியை கேட்டார். ஆமென். நீங்க சின்ன வயசுல பாருங்க, நீங்க நல்ல இங்க இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா அந்த அனுபவத்துக்குள்ள வந்திருப்பீங்க. ஒருவேளை உங்களை வச்சுட்டு உங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, எப்படித்தான் உன்னை கரையத்த போறேனே தெரியல சொல்லியிருக்காங்களா? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, எப்படி கரையேறினீங்க? உங்க அம்மாவுக்கே தெரியாது. எப்படித்தான் கரையேறினான்னு எனக்கே தெரியல. நான் காலையில ஆலயத்துல ஒரு தங்கையை பார்த்தேன். உண்மையிலேயே அந்த தங்கை பாருங்க, பார்க்கிறதுக்கு அழகா இருக்க மாட்டா. அழகுனா அந்த ஒரு முக பாவனை, உடல் ரூபத்திலே பாருங்க ஒரு பெரிய அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு வரும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, இவளை யார் தான் கட்டிட்டு போவான்னு தெரியல, இவளை நான் எப்படித்தான் கட்டி கொடுப்பேன்னு தெரியல, இவ வாழ்க்கை என்ன ஆகும்னே தெரியல, அப்படி சொன்னாங்க. ஆனா பாருங்க, எந்த நகையோ நட்டோ எதுவுமே இல்லாமலே ஒருத்தன் திருமணம் முடிந்து அந்த பிள்ளைக்கும் இன்னைக்கு குழந்தை இருக்குது, நல்லா இருக்கு. கை தட்டுங்க பாப்போம். எப்படிங்க? ஏய், எத்தனையோ வீட்டுல பாரு நகையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான். சார் பிரதர், என் பொண்ணுக்கு நான் 150 பவுன் கொடுக்க ரெடியா இருக்கேன் பிரதர். ஏதாவது அன்னைக்கு ஒரு தங்கச்சி எனக்கு போன் பண்றாங்க, எப்படியாவது எனக்கு நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இவ்வளவு இருக்குது, எல்லாம் இருக்குது, எப்படியாவது ஒரு மேரேஜ் நடக்கணும். ஆனா ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் இங்க கரையேற போகுது, இதெல்லாம் இங்க நடக்க போகுது, இவன்லாம் இங்க பிழைக்க போறான். இப்படி உலகம் கைவிட்ட மனிதர்ல பாருங்க, அவங்க வாழ்க்கை எங்கேயோ போயிருது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. உண்மையிலே நீங்க நினைத்து பாருங்கள், உங்களுடைய வெறும் உலக பிரகாரமான அறிவினாலும் ஆற்றலினாலும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டத்தினாலேயே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், நல்லா தெரிந்து கொள்ளணும். நான் வேண்டுவதற்கு முன்பே என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல கவலைகளை எடுத்து மாற்றணும். உங்க மைண்ட்ல இருக்கிற அந்த கவலையை மாத்தணும். ஏன் திரும்ப திரும்ப இந்த ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாருன்னா, இங்க இருக்கிற எல்லா முகத்திலையும் கவலையினுடைய வாட்டம் இருக்கு. கவலையோட வாட்டம் முகங்களில் தெரிகிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நீ கவலையோட உட்கார்ந்து இருந்தன்னா உன் முன்னால நடக்கிற நல்ல நிகழ்வு கூட உனக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். சரி, அழகான ஒரு சம்பவம் என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில ரொம்ப விரக்தி அடைந்து போனான். ஒரு நாள் அவன் வாழ்க்கையை நினைச்சு ஒரு கவலையோட வேதனையோட, ஐயோ நம்ம வாழ்க்கை இப்படி இருக்க அப்படின்னு நினைச்சிட்டு அவன் ஒரு பக்கத்துல ஒரு ஆற்றங்கரை ஓரத்துல போனானாம். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த ஆற்றங்கரை ஓரத்துல போன பொழுது அங்கே அவன் மன துக்கத்துல அப்படியே சிந்திச்சிருந்தான். நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிட்டே, என்ன பண்றது, இவ்வளவுதானா நம்ம வாழ்க்கை முடிஞ்சுதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தானா. திடீர்னு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தவன் கையில இருந்த அங்க காலுக்கு கீழே இருந்த கற்களை எடுத்து அப்படியே தூக்கி எரிஞ்சுக்கிட்டே இருந்தானா. பிரைஸ் தி லார்ட். ஆத்துல எரிஞ்சுக்கிட்டே இருந்தானா. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே பார்க்கும் பொழுது கடைசியில பார்த்தா தடவி பார்க்கறான். ஒன்னு இல்லைன்னு பார்த்தா அவன் கையில ஒரே ஒரு கல் இருக்குதான். அல்லேலூயா. அந்த கல்லை பார்த்தா அது விலையேற பெற்ற ஒரு கல். அது ஒரு அழகான ஒரு மாணிக்க கல். ஒருவேளை இது கதையா இருக்கலாம், ஒருவேளை இது ஏதோ ஒரு நிலையில இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா இதே மாதிரி நம்ம கையில இருக்கிற நிறைய நன்மைகளை கவலைகளால் நாம என்ன செய்யறோம்? உதறி தள்ளிக்கிட்டு இருக்கிறோம், தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கவலை வரும் பொழுது உங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள் என்ன? 3 காரியங்கள் நடக்கும். கவலைப்படுறீங்கன்னா உங்களுக்கு முதல்ல நடக்கிற 3 காரியம், நீங்கள் மன அமைதியை இழப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். எதை இழந்துருவீங்க? கவலைப்படுற ஒரு நபர் கண்டிப்பாக மன அமைதியை இழந்து போவார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஒரு மனிதன் கவலைப்படும் பொழுது, கவலையால் பாதிக்கப்படும் பொழுது அவன் எதை இழந்து போவான்? மன அமைதியை அவன் இழந்து போவான். நான் இப்போ இந்த பைபிள்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அல்லேலூயா. நீங்க நல்லா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மன அமைதியை எப்பொழுது எப்படி கெடுக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வேத வசனம் நமக்கு காண்பிக்கிறது. வாசிங்க பாப்போம். அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சிருங்க. அல்லேலூயா.
வாசிங்க மார்க் நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசிங்க பாப்போம். 38வது வசனம் படிங்க பாப்போம். மார்க் நற்செய்தி 4:38. அவரோ படையின் பிற்பகுதியில் தலையணை வைத்து இப்ப நீங்க நல்ல கவனிக்கணும். இந்த வார்த்தையை புரிஞ்சு கொள்ளுங்க. இயேசுவும் நீங்களும் நானும் ஒரு போட்ல போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்மளை கூப்பிடுறாரு. எப்பா என் கூட அந்த போட்ல என்ன செய், நீ வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. இப்ப ஆண்டவரும் நானும் நீங்களும் போட்ல போறோம். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. போட்ல கூப்பிட்டது யாரு? இயேசு. கூப்பிட்ட இயேசு என்ன பண்ணிட்டாரு? தலையணை எடுத்தாரு. அவரு படுத்துட்டார், தூங்கிட்டார் வச்சுக்கோங்க. இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. சீடர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்துல பாருங்க, நம்ம வாழ்க்கையில கூட நாம ரொம்ப கலகலப்பா இருப்போம். சூழ்நிலைகள்லாம் நல்லா இருக்கும்போது எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா இருப்பீங்க. சூழ்நிலைகள் நல்லா இருக்கும்போது, சூழ்நிலை நல்லா இருக்கும்போது இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படி பாடுவீங்களா? எங்க இயேசு பேசாம படுத்துக்கணும். நாங்க பேசிக்கிட்டு வரும்போது உமக்கு என்னங்க வேலை? நாங்க ஜாலியா என்ன செய்யறோம்? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு தங்கச்சி சொன்னாங்க, ஏமா நான் வந்தோடனே பேச்ச நிப்பாட்டுறீங்கன்னு. நீங்க வந்தா பேசவே முடியாது, பேசாம தூரமா போங்க. பிரைஸ் தி லார்ட். நான் கடந்த முறை ஒரு டூருக்கு போகும்போது நானும் இந்த வேன்ல வரட்டுமா அப்படின்னா, நீங்க பேசாம கார்லயே வாங்க. ஏன்? நீங்க வந்தா நாங்க பேசவே முடியாது. உடனே ஜெபமாலை எடுப்போம். இங்க இருந்து புறப்படும் போது ஜெபமாலை, இறங்கும் போது ஜெபமாலை, ஏறும் போது ஜெபமாலை, திரும்ப வரும்போதும் ஜெபமாலை. இதுக்கு பேசாம வீட்டிலேயே இருந்திருக்கலாம். அவ அப்படியே சொல்லிட்டா, தயவு செஞ்சு வண்டியில மட்டும் வந்துடாத சாமி, நாங்க சந்தோஷமா வர்றது தானே, அதுக்கு தானே வண்டியை பிடிச்ச, நாங்க வர்றோம், நீ பின்னாலேயே வா. ஒருவேளை நான் சிந்திச்சு பாக்குறேன், இயேசு கிறிஸ்து சீடர்களோட தான் உட்கார்ந்தாரு. கூப்பிட்டது யாரு? ஆண்டவர் தான் கூப்பிட்டாரு. மக்கா வாங்கடா அக்கறைக்கு போலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இயேசுவுக்கு பாருங்க, அந்த இடத்துல இவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்கும்போது பாக்குறாரு, இந்த பையன் ஒரு பையன் நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு பார்த்தாரு. சரிடா நீங்க பேசாம பேசிக்கோங்கடா, நல்லா ஹாப்பியா வாங்கடா அப்படின்ட்டு அவர் போய் என்ன செஞ்சாரு? படுத்துட்டாரு. பேசாம ரெஸ்ட் எடுப்போம்னு ரெஸ்ட் பேசிக்கிட்டே வந்தாங்க. ஒருத்தர் பேசிருப்பாரு, நல்லா இருக்கியாடா, எல்லாம் பேசிருப்பாங்க. அங்க போனோம், இங்க போனோம், அதை சாப்பிட்டோம், எதை சாப்பிட்டோம் எடுத்திருப்பாங்க. இவ்வளவு தூரம் பயணித்த அந்த சம்பவம் பாருங்க, திடீர்னு பார்த்தா ஆண்டவர் தூங்கிக்கிட்டே தான் இருக்காரு. தூங்கிக்கிட்டு இருக்க ஆண்டவரை டபால்னு வந்து தட்டுறான். தட்டி என்ன சொன்னா, ஒரே கோரஸ்ல சொல்றான், பேச்சுக்கு சொன்னோம்னா அப்படி போய் படுத்துறதா, என்ன நடக்குன்னு தெரிய வேண்டாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏயா சாக போறோம், உமக்கு எங்க மேல அக்கறை இல்லையா? இயேசு தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, சீடர்கள் சாவை குறித்து பேசுகிறார்கள். இன்னைக்கு கடவுள் உங்க கூட தான் இருக்கிறாரு, ஆனால் உங்களோடு இருக்கிற கடவுளை குறித்து உங்களுக்கு தெரியவில்லை. இறைவன் நம்மோடு தான் இருக்கிறார், கடவுள் நம்மோடு தான் இருக்கிறார், ஆனால் கடவுளை பற்றி நாம் அறிந்து கொள்ளவில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, ஆனா அந்த ஆண்டவரை பத்தி நமக்கு என்ன செய்யல, தெரியல. அவர் அமைதியா இருக்கிறார், அவர் பேசாம தூங்கிக்கிட்டு இருக்கிறார். ஏன்? அவருக்கு தெரியும் இது ஒன்றுமில்ல, இந்த சீடர்களுக்கு கிடைக்கிற பாடம். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், நாம சந்தோஷமா நம்ம வாழ்க்கை எல்லாமே கரெக்டா போகும்போது நமக்கு யார் தேவைப்பட மாட்டேங்கா? கடவுள் தேவையில்லை. ஏன்? எல்லாமே நம்ம சுயபலம், எல்லாமே நம்ம அறிவு, எல்லாமே நம்ம திட்டம் அப்படின்னு நம்ம நினைத்துக் கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா பாருங்க, சீடர்கள், இப்ப நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன், மறந்துடக்கூடாது. நீங்க சீடர்கள்
இந்த இடத்தில் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு எங்கள் மீது அக்கறை இல்லையா? இந்த வார்த்தை எப்பொழுது வந்தது சொல்லுங்க? எப்ப வந்துச்சு? எப்ப வந்துச்சு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்ப வந்துச்சு? நாங்க இன்னைக்கு பகல் வேளையில நானும் பிரதரும் ஒரு ஹவுஸ் விசிட்டிங்காக போயிருந்தோம். அப்ப சில குடும்பங்களை சந்தித்து விட்டு ஜெபித்துட்டு வந்தோம். அப்போ ஒரு நண்பர், அவர் வீட்டுக்குள்ள போனோம். நல்ல பழக்கமானவர், ரொம்ப பாசமா இருப்பார், நேசமா இருப்பார். ஆனா அப்படியே ஒரு மாதிரி அமைதியா அப்படி இருந்தார். நான் போன உடனே அவருடைய ஆக்டிவ், அவருடைய அந்த ஒரு செயலை பார்க்கும் பொழுது ஆஹா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அப்ப பாருங்க, அந்த வீட்டுல அந்த சகோதரி வந்து எங்களை நல்ல அழகா உபசரிச்சாங்க. அப்போ பைபிள் எடுங்க ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா இப்படியே நின்னுக்கிட்டே இருந்தாரு. நாங்க தட்டிட்டு, ஐயா என்னாச்சு? அந்த வீட்டு மஞ்சள் என்னங்க கேக்குதா அப்படிங்க. நாங்கட என்னம்மா ஆச்சுன்னு உடனே அவர் பேசுறாரு, எனக்கு வயசாயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வயசாயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு என்னையா வயசு? 53 வயசு. யோ இதெல்லாம் ஒரு வயசாயா? யாரையா உனக்கு சொன்ன? கப்பல்ல இருக்கும்போது கூட இருக்கிற உனக்கெல்லாம் வயசாயிட்டுப்பா, இனிமே ஒன்னெல்லாம் அப்படின்னு ஏதோ கூட உள்ளவன் ஏதோ ஒரு இதில் சொல்லிவிட்டான். இவருக்கு அவ்வளவுதாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அதை பிரதர்ட்ட சொன்னேன், நீங்கள் உங்க வாழ்க்கையில கேட்கறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும் சிஸ்டர், பிரதர், நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்கள் கேட்கிறதில் கவனமா இருக்கணும். நீங்க கேட்கறீங்க பாத்தீங்களா, அந்த கேட்கிற தன்மை தான் உங்களை சரியான பாதையில் நடத்தும். உங்க பக்கத்துல உட்கார்ந்து ஒரு ஆள் கேட்குது, ஒருத்தர் கேட்கிற கேள்வி இருக்கு பாத்தீங்களா, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுட்டு அவங்க போயிருவாங்க. நீங்க அப்புறம் கண்ணாடில போய் பார்க்கணும், எப்படி இருப்பீங்க? என்னமா ஒரு மாதிரி இருக்க, உடம்பு சரியில்லையா அப்படின்னு உன்னை பார்த்து ஒரு ஆள் கேள்வி கேட்டுட்டு, கேள்வி கேட்ட உடனே ஒரு மாதிரி உனக்கு பேந்த முழிப்பேன். திடீர்னு பார்த்தா முட்டு வலிக்கும், திடீர்னு பார்த்தா இடுப்பு வலிக்கும், திடீர்னு பார்த்தா என்ன டீ போடலையா, ஒரு மாதிரி அடிச்சு முறிச்சிட்டு வருதுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துல குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கும். நல்ல கவனிங்க. நான் சொன்ன சகோதரனுடைய பாருங்க, இன்னைக்கு அவங்க ஒரு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஆண்டு கொடுத்தாரு. நான் அவர் சொன்னேன், ஏன் உனக்கு 53 வயசாயா? இது ரிட்டையர்டே எவ்வளவு? 60 வயசு, 58, 60 வயசுங்கிறாங்க ஒவ்வொரு இடத்துல இருக்கு. நீ ஏன் பயப்படுற? இல்லையா அவன் சொல்லிவிட்டாயா, நல்லா இருக்கியா, எங்க இருக்கியா, நல்லா இருக்க, அவ்வளவு அழகா இருக்கியா, உனக்கு போயாயா, நீ இப்பவுமே நினைச்சிட. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை பார்த்து யாராவது ஒரு மாதிரி தோல் ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி இருக்கன்னு சொல்லிட்டாலே அப்புறம் இப்படி சிரிப்பியா? நீ சிரிப்ப சிரிப்ப என்னம்மா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க கேட்கிற இந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, கேட்டீங்களே. ஒரு சீடர் சொல்லிப்பார், ஒரு பணி சீடர்கள் தானே பயணிங்க, சீடர்கள்ல ஒருத்தர் சொல்லிப்பாரு, இல்ல மக்கா, நாங்க இதுவரை போன கடல்ல இத மாதிரி ஒரு மார்சா அலை வந்ததே இல்ல மக்கா. மத்தேயு ஏற்கனவே சுங்க வரி வசூலிச்சிட்டு இருந்தவரா இருந்திருப்பாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவாரு, அட பாவி மக்க, இப்படி கூட்டு வந்துட்டீங்களடா. ஒருத்தர் பிரச்சனையை பெரிதாக்கினார்கள். பக்கத்துல கை குடிச்சுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கேட்கிற காரியங்கள், உங்களுக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகளும் தேவைகளும் அதிகப்படுத்தப்படுகிறது, மிகுதிப்படுத்தப்படுகிறது.
என்ன படுத்தப்படுது? மிகுதிப்படுத்தப்படுது. எனக்கு அந்த வேலையை ஆரம்பிச்சு ஒருத்தர் வந்தாரு, எப்படிதான் முடிக்க போறிய? ஒரு 10 லட்சம் கொடுத்துட்டு போயேன். நம்ம சும்மா இருந்தாலும் வர்றவங்க என்னது இல்லை, சும்மா இருக்கவே மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி முடிக்க போறீங்க? கப்பர் அதெல்லாம் அவர் நம்ம கவலைப்பட வேண்டாம். யாரு கவலைப்படுவா? ஆண்டவர் கவலைப்படுவார். அந்த தைரியம் இதுவரை நடத்துறவர் இனியும். இந்த சீடர்கள், ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு அக்கறை இல்லையா என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது என்றால், நல்ல கவனிக்கணும், இதுதான் முக்கியம். எங்கிருந்து வந்ததுன்னா, ஒருவர் ஒருவருக்கு சொன்ன செய்திகள். நீங்க ஒரு வியாதி வந்துட்டு நான் நிறைய பேர்ட்ட நினைச்ச கூடாது, சொல்லக்கூடாது. போய் அவங்ககிட்ட போய் அட்வைஸ் ஆலோசனை எல்லாம் நினைச்ச கூடாது, கேட்க கூடாது. நீங்க போய் அன்னைக்கு ஒரு அம்மா வந்திருக்கு, பிரதர் ஏம்மா அப்படி இருக்கு அப்படின்னா, என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னா, எனக்கு அப்புறம் யாருதான் என் புருஷனை பாப்பான்னு எனக்கு தெரியல. நாங்கள்ட்ட என்னம்மா ஆச்சு அப்படின்னா, கால் ஒரு மாதிரி வீங்கி இருக்கு. கால் தானே வீங்கி இருக்கு. இல்ல கால் வீங்கினா கிட்னி பிரச்சனை ஆயிருமா, கிட்னி ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டாங்க. யாருமா? டாக்டரா? பக்கத்து வீட்டுக்கார அக்கா. எப்படிமான்னு? போன வாரம் தான் அவ அக்கா யாரோ இறந்து போனாளா. இவ கல்ற பெட்டியவே பார்த்துக்கிட்டு இருக்கா. அடக்க பெட்டியும் கல்றையும் பூசையும் தான் அவளுக்கு தூக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. நீங்க ஒரு வியாதியை பத்தி பேசுங்க, உடனே நினைச்சுவாங்க. போற வாரவங்க எல்லாம் அவங்களுக்கு நினைச்சுவாங்க, சொல்லுவாங்க. நிம்மதி வருமா? தூக்கம் வருமா? சந்தோஷம் வருமா? வராது. உங்க பையனுக்கு ஒரு வேலை காரியம், உங்க பொண்ணுடைய ஒரு திருமணம், ஏதோ ஒரு காரியம், உங்க பையன் சின்ன சேட்டை பண்றான். நீங்க மட்டும் சும்மா போய் சேட்டை தாங்க முடியலன்னு சொல்லுங்க. எவன் இல்லாம கேடு கட்ட நாயலா இருக்கு பாருங்க, அத மாதிரி உங்க பிள்ளைய அவங்க சித்தரிச்சு காமிப்பாங்க. உலகம் போற போக்குக்கு உன் மகன்லாம் என்ன ஆவாம்னே நீ அது உட்கார்ந்துக்கிட்டே அவன் ரவுடி மாதிரி சிந்திச்சுக்கிட்டு இருப்ப. பிரைஸ் தி லார்ட். நீ உலகம் போற போக்குக்கு அவ சொல்லிட்டு போயிருவா. அப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், இன்னொருவர் பேசுகிற வார்த்தைகள் உங்களை பலவீனப்படுத்தும். ஆமென், அல்லேலூயா. சீடர்கள் ஒருத்தரை பார்த்து என்ன சொன்னாங்க? ஐயோ முடிஞ்சு போச்சு, ஐயோ முடிஞ்சு போச்சு, ஐயோ முடிஞ்சு போச்சு. கடைசியில் இயேசுவை பார்த்தாங்க. நம்ம எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த ஆளு தூங்கிக்கிட்டா இருக்கு, எழுப்புல. பிரைஸ் தி லார்ட். இயேசு எந்திரிச்சாரா? இயேசு எந்திரிச்சார். எந்திரிச்சவன பார்த்தாரு, அட பாவி மக்க, இப்படி என்னை கூப்பிட்டு வந்து என்ன கொண்டு போய் நினைச்சு போய் கடல்ல தாக்கவாடா போறிய? முதல்ல காத்த பார்த்து படகை கொண்டு தர கூடாதா ஏடா பேதுரு? இத்தனை வருஷம் கடலுக்கு போனவன் உனக்கு வேஸ்டா நீ அப்படி சொன்னாரா? நானா இருந்தா அப்படிதான் ஏன் சொல்லுவேன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படி இருக்கோம் தெரியுமா? பேதுருவுடைய ஆண்டவருடைய சீடர்களை போல ஒருத்தர் பிரச்சனையை பேசி 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 அத என்னது அப்படியே பெருசாக்கி 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 இன்னைக்கு தலைக்குள்ள வந்து என்ன செஞ்சிட்டு உட்கார்ந்துக்கிட்டு அது ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க பிரச்சனைகள் முதல்ல உங்க தேவைதான். அது பேர் என்னது? தேவையை நீங்க எப்படி மாத்திட்டீங்க? பிரச்சனையா மாத்திட்டீங்க. பிரச்சனை என்ன கொண்டுனா மன அமைதியை கெடுத்து விட்டது. மன அமைதியை கெடுத்துட்டீங்கன்னா மத்தவங்க அமைதியையும் கெடுத்துடுவீங்க. சொல்லுங்க, மன அமைதியை கெடுத்து விட்டால் மத்தவங்க அமைதியை என்ன செஞ்சிருவீங்க? கெடுத்துடுவோம். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேற சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய மன அமைதி எப்பொழுது கெட்டு போகிறதோ அப்பொழுது நாம் மற்றவர்களுடைய மன அமைதியையும் கெடுத்துருவோம். சும்மா இருக்க மாட்டோம். நான் அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். போன உடனே அந்த காபி சுகர் இருக்கான்னு கேள்விப்பட்டாரு. ஏன் பார்த்தேன், ஏன் அப்படின்னா 40 வயசு ஆயிட்டா சுகர் வந்துரு. எனக்கு சுகர் வந்து, அடப்பாவி உனக்கு சுகர் வந்ததுக்கு நான் என்னடா பண்றது?
அவன் எப்படி தீர்மானம் பண்றான்? உனக்கு 40 வயசுக்கு மேல இருக்கு, தலையெல்லாம் முடியலாம் நரைச்சு போச்சு, அதனால கூட 2 சீனியை போடுங்களா, எதே போட்டு தாங்கப்பா, இருக்கிற காலத்துல ஏதாவது குடிச்சிட்டு போகும்டா. பாத்தீங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதே மாதிரி நீங்க என்ன செய்வீங்க? அதே நபர்ல தேடி கண்டுபிடிச்சு பேசுவீங்க. பாத்திருக்கீங்களா? பேசுவீங்களா? நீங்க எங்க போனாலும் அதே மாதிரி ஒரு பிரச்சனைய பார்த்து அதே ஆள்கிட்ட அப்படியே பேசுவீங்க. அப்புறம் ஒரு மாதிரி முகம் சூம்பி போயிருக்கு, ரத்த ஜோகையா இருக்குமோ அப்படி மாக்கி. அல்லேலூயா. அன்னைக்கு என்னை பார்த்துட்டு ஒருத்தர் ரொம்ப மெலிஞ்சிட்டு என்ன, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம எப்படா குண்டானோம்? ஏண்டா அப்படியா தெரியுது? நீ பார்க்கும்போது நான் எப்படிக்கா இருந்தேன்? எப்பப்பா பார்த்த அப்படி இல்ல, ஒரு மாதிரி மெலிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னா. ஆஹா, எப்படா நான் மெலிஞ்சேன்? நான் இப்படியே தாண்டா இருக்கேன். இவன் சொல்லும் போதே நமக்கு ஒரு மாதிரி ரத்த கொதிப்பு வந்துடும் போல இருக்கு. அப்படியே தான் பேசுவாங்க. பாத்திரிக்கியா? என்னம்மா உனக்கு என்னம்மா சிம்மா? கவனி, நம்முடைய வாழ்க்கையில இந்த நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னுடைய மன அமைதி கெடுக்கப்பட்டால் உன்னுடைய நல்ல தேவை பிரச்சனையாக மாறுகிறது. பிரச்சனைகள் மன அமைதியை கெடுத்து விடுகிறது. மன அமைதியை கெடுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, மன அமைதி இழந்துட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு பயல நிம்மதியா நினைச்ச மாட்டேன், தூங்க விட மாட்டேன். தூங்கிட்டு இருக்க வீட்டுக்கார தட்டி எழுப்பி, உங்களுக்கு தூக்கம் வருது, எனக்கு தூக்கம் வரல, அடப்பாவி, எத்தனை கேஸ் இப்படி வருதியா? என்னையா தூங்கிக்கிட்டு இருக்கவனை எழுப்பி, என்னங்க என்னங்க என்னாடி நீங்க தூங்குறீங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னு படுங்க, தூக்கம் வருமாயா? சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. சீடர்களை போல இருக்க கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், உன் முன்னால் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தேவைகளாக இருந்தாலும் அதனால நீ ஒரு நாளும் பாதிக்கப்பட போறது இல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அதே காற்று அதே கடல், ஆண்டவர் சொன்னார் அமைதியாரு இறையாதன்னாரு, அவ்வளவுதான். இறையாத அமைதியாருன்னாரு. அந்த காற்றுக்கு அடங்கியது, அந்த நேரத்தில் அலைகள் ஓய்ந்தது, அமைதி உண்டாயிற்று. அப்ப உங்களுக்கு என்ன தெரியணும்? உங்க பையன் வளர்ந்தாலும் உங்க பொண்ணு வளர்ந்தாலும் உங்க வீட்டு சூழ்நிலை இருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க, என் தேவைகளை என் பரலோக பிதா அறிந்திருக்கிறார். என்னுடைய தேவைகள் அனைத்தையும் என் தேவனாய ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எனக்கு என்ன வேணுமோ, எனக்கு என்ன தேவையோ அதை அவர் அறிந்திருக்கிறார். நான் அதனாலதான் இந்த வார்த்தையை வாசித்த பொழுது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் எடுத்து வாசிங்க பாப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் படிங்க. நம்முள் வல்லமையோடு செயல்படுபவர். அல்லேலூயா. கடவுள் யாரு? சொல்லுங்க, கடவுள் யாரு? நம்முடைய கடவுள் தூங்கிக்கிட்டு இருக்கிறவர் இல்ல. அல்லேலூயா. நம்முடைய கடவுள் நம் மீது அக்கறை இல்லாதவர் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நம் தேவன் நமக்குள் வல்லமையோடு செயலாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம் தேவன் எப்படிப்பட்டவர்? நம் ஒவ்வொருவருக்குள்ளும் நம் கடவுளாகிய ஆண்டவர் வல்லமையோடு செயலாற்றுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் கடவுள் என் கடவுள் நம் கடவுள் நமக்குள் வல்லமையோடு செயல்படுகிறார். எப்படி செயல்படுறாரு? சொல்லுங்க, எப்படி செயல்படுறாரு? ஆண்டவர் எப்படி செயல்படுறாரு? சும்மா இருக்கிறது இல்ல. அவர் அப்படியே கண்டு காணாதவரா இல்ல, அவர் சிலையா இல்ல, அவர் ஏதோ ஒரு அப்படியே இருந்து அப்படியே வாப்பா போப்பா அப்படின்னு இருக்கிறவர் இல்ல. உங்களுக்குள் நமக்குள் தேவன் செயலாற்றுகிறார். ஆமென்.
இப்ப பாருங்க, நம்முள் வல்லமையோடு செயல்படுகிறவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலானவைகளை செய்கிறவர். ஆமென். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நீங்க வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலானவைகளை தேவன் செய்ய வல்லவர். பிரைஸ் தி லார்ட். கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் வேண்டுவோம். ஒருவேளை அங்க இருக்கிற என் சகோதரிகள், என் அன்புக்குரிய உறவுகள், என் அன்பு சகோதரர்கள், ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நாம என்ன நினைப்போம், நம்ம வேண்டுவோம், ஆண்டவரே இப்போ இந்த தேவை சந்திக்கப்பட்டா போதும், இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சா போதும். இதுதான் நம்முடைய விருப்பம், நம்முடைய திட்டம், நம்முடைய எண்ணம். அல்லேலூயா. ஆனா நமக்குள் செயல்படுகிற கடவுள் எப்படிப்பட்டவர்னா, அவர் ஏதோ தற்காலிகமான முடிவை தருகிறவர் அல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு தற்காலிகமான முடிவை அவர் தருகிறவர் அல்ல. அவர் உங்களுக்கு ஏற்பாடு செய்தது ஏதோ பிழைச்சிட்டு போ அப்படிங்கிறது இல்ல. நீங்க கேட்கிற ஒரு காரியத்தை கொடுத்துட்டு போறவர் இல்ல. ஏதோ கேட்கிற இந்த வச்சுக்கோ அப்படின்ட்டு போறவர் இல்ல. அவர் நமக்கு எப்படி தர்றாருன்னா, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலானதை தேவன் நமக்கு செய்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆண்டவர் இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற அவருடைய ஆசீர்வாதத்தை அவன் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். நீங்க நினைச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு கொஞ்சம் நீங்க லிசன் பண்ணி கொஞ்சம் கவனிச்சு நீங்க நினைச்சு பாருங்க, தேவன் எவ்வளவு நல்லவர். நான் நினைச்ச மாதிரி என் வாழ்க்கை இல்லை, நான் விரும்பின மாதிரி நான் நினைச்ச மாதிரி இருந்திருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை நான் எப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு கற்பனையே பண்ண முடியாது. ரொம்ப கொடூரமான மனிதன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். நான் நினைச்ச மாதிரி போயிருந்தா அப்படி பணத்துல மிதக்கணும், செல்வாக்குல மிதக்கணும், ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் இப்படின்னு ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய இந்த இளமை பருவத்தில் நான் நினைத்த அந்த பாதையில தேவன் என்னை விடவில்லை. ஆமென். ஏன்னா அவர் நம் வாழ்க்கையில் அக்கறை உள்ளவர். மேலே சொல்றேன், ஆண்டவர் என் வாழ்வில் அக்கறை உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என் வாழ்க்கையில் அவர் அக்கறை உள்ளவரா இருக்கிறாரு, இப்ப வர இருக்கிறாரு, இனிமே இருக்கிறாரு. இங்க இருக்கிற நீங்க உங்களுக்கு கேட்டு பாருங்க, உங்க வாழ்க்கையில் எவ்வளவோ சிந்தனை இருந்திருக்கும், எவ்வளவோ காரியங்கள் நீங்க நினைச்சிருப்பீங்கல்ல. ஆனா உங்க வாழ்க்கையை நீங்க இப்படி லேச பாருங்க, இந்த 10 ஆண்டு 20 ஆண்டு 30 ஆண்டு கடந்து வந்த வாழ்க்கையில தேவன் எவ்வளவோ காரியங்கள் நீங்க நினைச்சே பார்க்க முடியாதெல்லாம் உங்களுக்கு அவர் நடத்தி தந்திருக்கிறார். கை தட்டு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் நம்முள் வல்லமையோடு செயல்படுகிற கடவுள் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலானவைகளை அவர் நமக்கு செய்ய வல்லவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீங்க பைபிள் எடுத்து வாசித்தீங்கன்னா இந்த சம்பவத்தை நம்ம படிச்சு நம்ம ஜெபம் செய்ய போகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்க, வேதத்துல நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 1 அரசராகமம் 17ஆம் அதிகாரம். அதுல எலியாவை பத்தி ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, எலியா ஒரு வல்லமை உள்ள தீர்க்கதரிசி. ஆமென். எலியாவுக்குள்ள ஆண்டவர் செயலாற்றினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எலியாவுக்குள்ள ஆண்டவர் என்ன செய்யறாரு? செயலாற்றுகிறார். எலியாவுக்கு ஆண்டவர் பெரிய அதிகாரம் கொடுக்கிறாரு, வல்லமை கொடுக்கிறாரு. எலியா ஒரு மகிமையான ஊழியத்தை அவர் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எலியாவுடைய வார்த்தையின் படி வானத்தை அடைத்தார். பிரைஸ் தி லார்ட். எலியாவுடைய காலத்துல ஒரு பஞ்சம் ஒன்று வந்தது. ஆமென். எப்படி ஆண்டவர் சொன்னாரு, வானத்தை அடைக்க போறம்பா அப்படின்னு ஆண்டவர் கூறியபடியே அங்க என்ன செஞ்சிட்டு வானத்தை பாருங்களேன். 17ஆம் அதிகாரம். இஸ்ரவேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேலானை என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். அல்லேலூயா. இப்போ எலியா சொன்னாரு, நான் சொல்லாம வானத்துல இருந்து மழையோ பனியோ பெய்யாது ஆண்டவர் சொல்றாரு அப்படின்ட்டாரு. அந்தபடியே
எல்லா இடத்துலயும் பஞ்சம் வந்துட்டு. பிரைஸ் தி லார்ட். எல்லா இடத்துலயும் எல்லாம் பஞ்சம், ஒரு பஞ்சத்துக்குள்ள போயிட்டு பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கு எலியாவுடைய காலத்துல. அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். எலியாவுடைய காலத்துல பஞ்சம் வந்து, ஆனா எலியாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, பக்கத்துல கை குடிச்சுங்க. உங்களுக்கு நடக்க போறது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நடக்க போறது ஏன் நீங்க புலம்பிக்கிட்டே இருக்கிற கேஸ் இல்ல. நம்ம என்ன செய்யறோம்? புலம்பிக்கிட்டே இருப்போம், நம்ம அழுதுகிட்டே இருப்போம், நம்ம வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்போம். எப்படிதான் வாழ்க்கை, ஐயோ ஆண்டவா முடிய போது, இப்படி புலம்புறவங்க. நான் மீண்டும் சொல்றேன், உங்களுக்கு நடக்க போகிறது உங்க புத்திக்கோ அறிவுக்கோ தெரியாது. உங்க பையனை பார்த்து அப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்க பொண்ணை பார்த்து கவலைப்படுறீங்க, உங்க எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறீங்க. ஆனா உங்களுக்கு தெரியணும், உங்க வாழ்க்கையில கடவுள் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில கடவுள் இருக்கிறார். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் இருக்கிறார். நீ எந்த பிரச்சனையில் இருந்தாலும் தேவன் இருக்கிறார். நீ எந்த வியாதியில் இருந்தாலும் தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ எந்த சூழ்நிலையில் நீ வந்திருந்தாலும் தேவாதி தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். இப்ப எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, வாஸ்து பாருங்க. அப்பொழுது இந்த பகுதியானது ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளாக கடந்து வருகிறது. அல்லேலூயா. 9ஆம் வசனத்தை படிங்க. நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு, அங்கு உனக்கு உணவளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். ஆமென். நான் சொன்னதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு நடக்கிறது, உங்களை வச்சு செய்ய போறது உங்களுக்கு தெரியாது. ஆமென். உண்மையிலே இந்த வார்த்தை எனக்கு படிக்கும்போது தேவன் எவ்வளவு நல்லவர். ஆமென். நான் அன்னைக்கு மில்டன் பிரதர்ட்ட சொன்னேன், எனக்கு போய் எப்படி கல்யாணம் முடிஞ்சுன்னு எனக்கே தெரியலையா. சொன்னா பிரதர் உங்ககிட்ட, ஏன் 10 ரூபா சம்பாதிக்கல, சம்பாதிச்ச காலம் வேற இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஊழியத்துல வந்ததுக்கு அப்புறம் என்னை பார்த்து எப்போதும் ஒருத்தர் சொல்லுவார், நான் அதை ஞாபகப்படுத்திக்கிறேன் எனக்காக, ஏன்னா தேவன் நல்லவருங்கிறதுக்காக. ஜோசப் சாமி இப்படி உட்கார்ந்து நிற்பார் பங்களால, லைன் ஸ்டோன் பங்களா வாசல்ல. அப்ப ஜோசப் சாமியோட ஒரு நண்பர் வருவார். வந்தா ஒரு வார்த்தை சொல்லுவார், என்ன தெரியுமா? ஜோசப், எல்லாரும் சோறு போட்டு ஒண்ணு வளர்ப்பாங்க, ஆனா நீ ஒண்ணு வளர்க்கப்பா அப்படிம்பாரு. என்ன வளர்ப்பாங்க? உண்மையிலே எனக்கு பெரிய ஆச்சரியம். நான் உண்மையிலே உட்கார்ந்து இந்த கடந்து வந்த நாட்கள்ல என் ஆண்டவருடைய அந்த சிநேகத்தை நினைத்து பார்க்கிறேன். என்னை நான் அந்த மனுஷனுக்காக நன்றி சொல்றேன். ஏன் தெரியுமா? நான் ஒவ்வொரு நாள் நினைக்கிறேன், நான் யாருங்கிறத, நான் பெரிய தீர்க்கதரிசி, நல்லவன், யோக்கியமானவன், நான் அப்படியே ஆண்டவர் கூட அப்படியே இருக்கிறேன். ஆண்டவர் என்ற இப்படி சொல்லுவாரு, அதை சொல்லுவாரு. இந்த டுபாக்கூர் வேலை நமக்கு வேண்டாம். நான் எங்க இருந்து வந்து எனக்கு தெரியும். அவர் சொன்ன அந்த வார்த்தை கரெக்டா ஜோசப் சாமி 5 ஆண்டு லைன் ஸ்டோன் பங்க முடிச்ச ஒரு போனும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஒரு பெரிய கேள்விக்குறி, எதிர்காலம் என்ன ஆகும்? ஜோசப் சாமி இந்த பங்கை விட்டு போறாரு, நம்ம என்ன ஆக போறோம்? பெரிய ஒரு கேள்விக்குறி. ஊழியம் இரக்கத்தின் ஊற்று, தியானம் இல்ல, இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க ஊழியம் அப்படின்னு அங்க ஆரம்பித்து கொஞ்சம் சில நண்பர்கள் அப்படி சேர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும், என்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் என்னை நடத்துவார் அப்படிங்கும்போது நினைக்கவே இல்லைங்க, சிந்திக்கவே இல்லைங்க. எனக்கு ஒரு திருமணம் ஃபாதர் ஏற்பாடு பண்றாரு. சரி, இந்த பையனுக்கு நம்ம போறதுக்குள்ள ஏதாவது பண்ணிடும். ஒண்ணு சாமியாரா போகணும், முடியாது, என்ன படிக்கல, ரைட், இவனை நம்ம எப்படியாவது ஒரு சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி. ஆனா சிலர் சொன்னாங்களா, உனக்கே இவனுக்கே சாமி தானே செய்றாரு, சோறு போடுறாரு, இவனுக்கே சாமி தாங்க சோறு போடுறாரு, இவங்களுக்கு போய் கொடுக்கறதுக்கு உன் பிள்ளைய கொண்டு போய் செஞ்சிருங்க, பாலுங்கணத்துல தள்ளிருங்க.
அது பாருங்க, வாழ்க்கையில கடந்து வந்த அந்த பாதைகள். இப்ப என் வீட்லயும் போய் சொல்லிருக்காங்க, இவனுக்கா கொடுத்துறாத. ஆனா உண்மையிலே தேவன் நல்லவர். ஏன் தெரியுமா? சாரிபாத் கைமண்ணுக்கு தெரியாது, நம்ம வீட்டுல தான் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும். அல்லேலூயா. சாரிபாத் பெண்ணுக்கு தெரியாது. எலியாட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ சாரிபாத்துக்கு போ, ஒரு கைம்பெண்ணுக்கு உனக்கு உணவு கொடுக்கறதுக்கு நான் செஞ்சிருக்கேன், கட்டளை இட்டு இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அவளுக்கு தெரியுமா? ஜேம்ஸே உனக்கு தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? 2002 என்னை ஆண்டவர் தொட்டார். 2006 ஆண்டு ஃபாதர் அங்க இருந்து போகிறாரு. 2006 போகும்போது நீங்க என்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நானே இத்து போயிருக்கேன், எங்க போறேன்னு எனக்கே தெரியாது. ஆனா இந்த 2026 ஒன்னு சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும் தெரியுமா? ஆண்டவர் என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. ஆமென். ஒண்ணுமே இல்ல, ஆனா தேவன் இருக்கிறார். எதுவுமே இல்ல, ஆனால் ஆண்டவர் இருக்கிறார். நான் தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன், நீங்க இந்த உலகத்துல கேள்விகளோட வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பதில் தேவனிடத்தில் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சாரிபாத் பெண்ணுக்கு தெரியுமா? பாப்பா தெரியுமா? தெரியுமா? தெரியாது. இப்ப சாரிபாத் பெண் என்ன எப்படி இருந்தா அப்படின்னா, இப்ப எலியா போறாரு யார் வீட்டுக்கு? சாரிபாத் வீட்டுக்கு. இப்ப நீங்க வச்சுக்கிடுமே, பிரதர் நீங்க அந்த ஊருக்கு போங்க, அந்த வீட்டுல உங்களுக்கு நாங்க சாப்பாடு ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபாதர் சொல்றாருன்னு வச்சுக்கிடுவோமே, நம்ம போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. போனா அந்த வீட்டுல உள்ள அக்கா விரவு பொறுக்கிட்டு இருக்கு வச்சுக்கிடுவோமே, பிரதர் நம்ம போற வீட்டுல உள்ள அக்கா விரவு பொறுக்கிட்டு இருக்கு, எப்படி இருக்கும்? ஆஹா, இன்னைக்கு நமக்கு கஞ்சி கூட கிடைக்காது. அந்த அக்காட்ட போய் அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டாமா. தண்ணியா? தண்ணியா? தண்ணி எடுத்துட்டு வரையாண்டு போனா, ஏமா கொஞ்சம் ஒரு அப்பத்தை சுட்டுவா அப்படின்னா, இங்க பாரு நான் பொறுக்கிக்கிட்டு இருக்கிற சுள்ளியே 2-3 தான் பொறுக்கிருக்கேன். ஏன் தெரியுமா? எங்க வீட்டுல ஒரு விரவு 10 சுள்ளி தான் போட்டிருக்கு, விறகுன்னு கூட போடல. என்னது சுள்ளி பொறுக்கினா? சுள்ளினா என்னக்கா? விறகு கிடையாது, மரக்கிளை எல்லாம் குச்சிகள். அந்த குச்சிகளை எடுத்துட்டு இருக்கா. ஏன்? அவ வீட்டுல விரவு எரிக்கிற அளவுக்கு மாவு இல்லை. ஏன்? விரவு வச்சா அந்த விரவு பிடிக்கிறதுல இருக்கிற மாவு ஊத்துனோம்னா சட்டி கருகி என்ன செஞ்சிடும்? அடி பிடிச்சிடும். அது அவளுக்கு தெரிஞ்சதுனாலதான் என்ன பண்றா, சொல்லிய பொறைக்கு மெல்ல தீ எரிஞ்சதுன்னா பதமா ஒரு அப்பத்தை சுடணும், இந்த பயலுக்கு ஒண்ணு கொடுக்கணும், நம்ம ஒண்ணு சாப்பிடணும். அதுக்கப்புறம் மாவும் இல்லை, எண்ணெயும் இல்லை. ஏன்னா ஒரு பயம் என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். நம்ம அப்படியே வைத்த காய போட்டுட்டு சாவ வேண்டியதான். இந்த முடிவோடு தான் அவன் சொல்லி பொறுக்கிக்கிட்டு இருந்தான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சகோதரியே, சகோதரனே, இந்த கைப்பெண்ணுக்கு, சாரிபாத் பெண்ணுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், நம்ம வீட்டுல இருக்கிற இந்த மாவு, இந்த எண்ணெய் இப்பொழுது சாப்பிட்டுட்டு சாக வேண்டியதான், வாழ்க்கை முடிய போகுது. ஒருவேளை நீங்க கூட அப்படி நினைக்கலாம், நான் அப்படிலாம் நினைச்சிருக்கேன், நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான். ஆனா உண்மையில சொல்றேன், நடத்தி வந்த பாதைகள் ஒவ்வொன்றிலும் தேவன் அவர் மட்டுமே உண்மையுள்ளவர், அவர் மட்டுமே நம் மீது அக்கறை உள்ளவர். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய ஞானம், பெரிய அறிவு, பெரிய திறமை எதுவுமே இல்லைங்க. ஒண்ணே ஒண்ணுங்க, நம் மீது தேவன் வைத்திருக்கிற அக்கறை நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி நம்மை ஆசீர்வதிக்கும். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, பாருங்க, ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா.
கைகளை வேற சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. இப்ப அந்த சாரிபாத் பெண்ணை பாருங்க, எலியா சொன்ன உடனே அவள் முதல் அப்பத்தை சுற்றுப்பா. எப்படி சுற்றுப்பா? கவலையோடு சுற்றுப்பா. எப்படி சுற்றுப்பா சொல்லுங்க அக்கா. நீங்க 2 பேரும் உங்க பையனும் நீங்க சாப்பிடுறதுக்கு உங்க பாத்திரத்துல கொஞ்சம் காணும் சோறு இருக்கு. 2 பேரும் சாப்பிடுறதே பாதி கால் வயிறு கூட. நான் வந்து அக்கா இந்த பக்கம் வந்தேன், அப்படியே ஒரு பருக்கை சாப்பிட்டு போலாம்னு வந்தா எப்படி இருக்கும்? இன்முகத்தோடு சிரிச்சுட்டு வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்தேன், வந்துட்டாம்யா. Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. அந்த அம்மாவுக்கு ஒரு மனசுல ஒரு கேள்வி இருந்திருக்கும்ல. ஏற்கனவே பசியில கிடந்திருப்பா. திரும்ப சாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா அவளுடைய தேவைகள் இருந்தாலும் இந்த மனுஷன் சொல்றாரு, சரி வந்துட்டாரு, சுட்டு கொடுப்போம். அவ பெரிய இறைவாக்கியம் வந்துட்டாரு, சரி சுடுற அப்பத்தை 3ஆ சுட்டு சாப்பிடுவோம், அப்புறம் பார்த்துக்கிடுவோம் அப்படின்ட்டு அவள் அந்த அப்பத்தை அந்த மாவை ஊற்றினால் முதல் அப்பத்தை கொண்டு போய் முதல் பிரெட்டை என்ன செய்யறா? கொடுக்கிறா. ஐயா சாப்பிடு. அவர் சொன்னார், போமா ஊத்துமா, ஊத்து ஊத்து. ஊத்துனா மாவை பார்க்கா ஒரு கரண்டி வருது. 2ஆவது அப்பம், 3ஆவது அப்பம், 4ஆவது அப்பம், 7ஆவது அப்பம், 10ஆவது அப்பம், எத்தனை அப்பம் சுட்டாலும் மாவு அப்படியே தான் இருக்கு, என்ன அப்படியே தான் இருக்கு. அப்பதான் அவளுக்கு தெரியுதாக, இந்த தேவன் என்னுடைய தேவையை அறிந்த தேவன். ஆமென். அவர் எலியாவோடு மட்டும் இல்ல, தீர்க்கதரிசியோடு மட்டும் இருக்கிறவர் இல்ல, தேவையில் இருக்கிற யாவருக்கும் தேவன் அருகில் இருக்கிறார். நீ தேவையில் இருக்கிற சகோதரியே, தேவையின் மத்தியில் இருக்கிற மகனே, மகளே, உன் தேவைகளை அறிந்த தேவன் தூரமாய் இருக்கிறவர் அல்ல, அவர் உன்னோடு வாழ்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. உங்கள் எல்லா தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். Amen. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. நீங்க என்ன தேவையில இருக்கீங்களோ, என்ன பிரச்சனையில இருக்கீங்களோ, என்ன போராட்டத்தில் இருக்கீங்களோ, இன்னைக்கு மீண்டும் சொல்லுகிறேன், சாரிபாத் கைம்பெண்ணுடைய தேவையை ஆண்டவர் சந்தித்தார். Amen. பிலிப்பு கேட்டார், 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஒரு சின்ன துண்டு கூட கிடைக்காது. ஆண்டவர் கேட்டார், ஏம்பா உங்ககிட்ட என்னப்பா இருக்கு? ஆண்டவரே 5 அப்பமும் 2 மீன் இருக்குது. ஆனா இது எப்படி நடக்கும்? இது என்ன ஆகும்? தருமடிதான் உழும். ஒருவேளை நீங்கள் நான் நினைக்கலாம், நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிட்டு, நம்ம பிள்ளை எப்படி கரையேறும், நம்ம வாழ்க்கை என்ன மாறும், எப்படி படிக்க வைப்ப, எப்படி வேலை கிடைக்கும்? பயப்படாத, உன்னை வழி நடத்தின தேவன், இதுவரையில் உன்னை நகர்த்தி கொண்டிருக்கிற தேவன் இன்றும் குறைவில்லாமல் அவர் நிறைவுள்ளவராகவே இருக்கிறார். Amen. அவருடைய களஞ்சியம் எப்போதுமே என்ன செய்யாது? குறையாது. அவருடைய களஞ்சியம் ஒருபோது வற்றி போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அவருடைய களஞ்சியம் ஒரு நாளும் குறையறதில்லை. ஏன்? அவர் எப்போதும் நம் நினைவாக இருக்கிறார். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. சாரிபாத் பெண்ணுக்கு தெரியுமா? ஆனா அவ தேவை சந்திக்கப்பட்டதா? அவ தேவை மட்டும் இல்ல, அவ ஊர்ல இருந்து அத்தனை பேருடைய தேவையும் சாரிபாத்தை வைத்து, பெண்ணை வைத்து ஆண்டவர் சந்தித்தார். இன்னைக்கு உங்களை வைத்து உங்க குடும்பத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் வரும். 200 தெனாரியத்துக்கு வாங்கினாலும் காணாதுங்கிற இடத்துல ஆண்டவர் எல்லாரும் உண்டு மீதி 12 கூடைகள் எடுக்க வைத்தார். அந்த தேவன் ஜீவனோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். வாசிங்க பாப்பா. தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவற்றை கொடுக்க அறிந்திருப்பீர்கள் என்றால்
உங்கள் பரலோக பிதா உங்களுக்கு எவ்வளவு மேலான காரியங்களை செய்வார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, உங்கள் பரலோக பிதா உங்களுக்கு எவ்வளவு மேலான காரியங்களை செய்ய வல்லவர். ஆமென். தீயோராகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கொடைகளை நன்மைகளை கொடுக்க அறிந்திருப்பீர்கள் என்றால், நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு என்னைக்காவது கெட்டதை கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? யாராவது ஊசனதை கொடுப்பீங்களா? இல்ல. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நல்லதை கொடுப்பீங்க. நீங்க ஆசைப்படுறது கூட உங்களுக்கு அது ஆசையா இருக்கும். ஆனா நீங்க என்ன செய்வீங்க? அதை கூட சாப்பிட எடுக்கணும். ஆனா அதை கூட மிச்சப்படுத்தி என்ன செய்வீங்க? நான் நேற்று ஒரு வீட்டில் பிரேயர் முடிஞ்ச உடனே அந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்ன கொடுக்குறாங்க? ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு அம்மா மட்டும் என்ன செய்யுது? இந்த டக்குன்னு பேக் பண்ணுது. நாங்கட என்னம்மா சாப்பிடுங்கம்மா? இல்ல பிரதர், வீட்டில் பிள்ளை ஏமா இதுக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்குமா? சாப்பிடுமா, வாங்கி கொடுத்துக்கலாம். இல்ல இல்ல, இது என் பிள்ளைக்குள்ள கொடுக்குற. ஏமா நீ சாப்பிடுற, நீனும் பசியில தான் இருக்கிற, ஆனா நீ அதை சாப்பிட மாட்டேங்க. ஏன்? எனக்கு பிள்ளைக்கு எனக்கு கிடைத்த இந்த இதை என் பிள்ளை கொண்டு போய் அவ ஏன் நல்லா இருக்கும். நல்லதை கொடுக்க நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், உங்கள் பரலோக பிதா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை அவர் தர வல்லவர். ஆமென். அப்ப உங்களுக்கு தெரியணும், நான் ஜெபத்தில் கேட்கும்போது கேட்கணும். ஆண்டவர் சொன்னார் கேளுங்கள் உங்களுக்கு. ஆனா கேட்கும்போது எனக்கு ஒண்ணு தெரியணும், கேட்கிறேன் என்ன பத்தி என் அப்பாவுக்கு எல்லாமே தெரியும். பிரைஸ் தி லார்ட். கேட்கிற என்னுடைய தேவையை என் தேவன் அறிந்திருக்கிறார். என்னுடைய தேவைகள் அறிஞ்சிருக்கார். நாங்க அப்பா தாங்க, ஆனா எங்க அப்பா எப்படிப்பட்டவர்? அதனுடைய ஆழம் அகலம் நீளம் எல்லாத்தையும் அவர் அறிந்தவர். என் அப்பா எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருக்காரு. என் அப்பா எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சிருக்காரு. என் அப்பா எல்லாத்தையும் தெரிந்தவர். நீ உங்களுக்கு மீண்டும் சொல்லுகிறேன், மத்தேயு 6:8, நீங்கள் வேண்டுவதற்கு முன்பே உங்கள் தேவைகளை உங்கள் பரலோக பிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பே, நீங்க கேட்கிறதுக்கு முன்னக்கூட்டியே உங்க தேவைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாய் இன்று உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யும். ஆமென். எல்லாரும் முழங்கால். என் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுகிறப்பா, என் தேவையெல்லாம் அறிந்தப்பா, என் தேவைகள் எல்லாம் நான் சுமந்து அந்த தேவைகளை நினைச்சு கவலைப்பட்டு அந்த தேவைகளை நான் பிரச்சனையா மாத்தி அமைதி இழந்து மற்றவங்க அமைதியும் கெடுக்கிறவனா இருக்கிற நிலைமையிலிருந்து என்னை விடுவித்தருளும். செய்யறதெல்லாம் என்ன செய்ய போகிறீர், என்ன செய்வீர் என்பது உமக்கு தெரியும். நீர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர். ஒப்புக்கொடுங்க. தேவன் நல்லவர். அவருடைய நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும்படி நம்ம அப்படியே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் விட அந்த தேவைகளை அறிந்த தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்கள் அருகில் இருக்கிறீர். நீர் என்னோடு இருந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறீர். கேட்பதற்கு முன்பே அவைகளை அறிந்திருக்கிறீர். எனக்குள்ள இருக்கிற இந்த கவலைகள் வெளியேறட்டும், மனபாரங்கள் வெளியேறட்டும். மன அமைதி இழந்து வாடுகிற இந்த பிள்ளைகள் மீது தயவாய் நீர் மனம் இறங்குவீராக. நம்முடைய வல்லமை உள்ள கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களை ஆசீர்வதியும்.
இவர்கள் மீது தயவாய் மனம் இறங்கும். நீ இவர்களை தொடுவீரா, ஆசீர்வதிப்பீரா. உம்முடைய அற்புத கரம் இவர்களுக்கு நன்மையின் பாதைகளை திறப்பதாக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேறட்டும். வியாதியை குறித்த பயங்கள், குடும்பத்தை குறித்த பயங்கள், எல்லா போராட்டங்களிலும் விடுதலை தந்த ஆசை. இவர்கள் இந்த நாளில் விசேஷித்த அற்புதத்தை பெற்றுக் கொள்வார்களா. ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில். இவர்கள் உடல் ஆரோக்கியம், குடும்பத்தில் பொருளாதாரத்தில் சந்தோஷ, சமாதான, நிம்மதி எல்லாவற்றையும் இவர்கள் மீது வைத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.